எல்லாருமே முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கும்பிடக்கூடாதுன்னு சிலர் இருப்பாங்கல்ல சார். யார் யார் முருகனை வழிபடக்கூடாது? எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம், எந்த டவுட்டும் கிடையாது. முதல்ல ஓகே. நானே ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னா, முருகனை கும்பிடாத, சிவனை கும்பிடாத, பெருமாளை கும்பிடாத அப்படின்னு சொல்லுவேன் ஜாதகம் பார்க்கும்போது. எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் ஒரு பிரார்த்தனையோட தான் போறோம். அப்ப அந்த பிரார்த்தனையோட போகும்போது சில தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணும், சில தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப மக்களுடைய பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. செவ்வாய் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கோம். அவங்க எல்லாம் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் முருகனுடைய நிந்தனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பா வரும். அப்ப நீங்க போய் என்ன பண்றேன்னா, இதை செய்யறேன் உனக்கு அதை செய்யறேன்னு வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யாம முடியும், அந்த கர்மா வளர்ந்துட்டு இருக்கும். ப்ராப்பரா என்ன நம்மளால செய்ய முடியும், என்ன சக்திக்கு நம்மளால பண்ண முடியும், அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அது நடந்துச்சுன்னா உடனே வேண்டுதல் நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அட்லீஸ்ட் ஒரு பூ முடியாது எடுத்து வீட்டில் வைங்க, நான் அடுத்த வருஷம் இந்தியா வரும்போது கண்டிப்பா அப்படின்னு வேண்டுதல் வைங்க, உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பிரசனம் பார்க்குறோம். அதுல முருகனோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்ற மாதிரி வருது. ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். முருகர் வழிபாடு அப்படிங்கிறது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் அவ்வளவா இருந்ததான்னு கேட்டா தெரியல, ஏன்னா அவ்வளவா நமக்கு தெரியல. ஆனா இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. யாரை கேட்டாலும் நான் முருகை பக்தை, முருகனோட தீவிரமான பக்தர் அப்படின்னு சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருமே முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கும்பிடக்கூடாதுன்னு சிலர் இருப்பாங்கல்ல சார். யார் யார் முருகனை வழிபடக்கூடாது? ஆக்சுவலா என்னன்னா, இங்க ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லணும். முதல்ல என்னன்னா, எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம், எந்த டவுட்டும் கிடையாது முதல்ல. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சில பேர் கேட்பாங்க எந்த தெய்வத்தை கும்பிடலான்னு. நானே ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னா, முருகனை கும்பிடாத, சிவனை கும்பிடாத, பெருமாளை கும்பிடாத அப்படின்னு சொல்லுவேன் ஜாதகம் பார்க்கும்போது. என்ன காரணம் அப்படின்னா, ஜென்ரலா எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா இப்போடைய மக்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் ஒரு பிரார்த்தனையோட தான் போறோம். எனக்கு ஒரு பணம் வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், எனக்கு வேலை வேணும், கார் வேணும், இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல் இன்னைக்கு இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப அந்த பிரார்த்தனையோட போகும்போது சில தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணும், சில தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? ஒண்ணு. அப்ப நீங்க சொல்றீங்க இப்போ நிறைய முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா, முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவர் சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதாவது பாத்தீங்கன்னா மகர ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் தான் முருகன்னு சொல்லுவோம். பிரசனம் பார்க்கும்போது, சோழி பிரசனம் பார்க்கும்போது, ஒரு தேவ பிரசனம் பார்க்கணும்னா எந்த கோவில் கட்டலாம் அப்படின்னா செவ்வாய் சோழி லக்னத்துல வந்தா முருகன் கோவில் கட்டலாம்னு சொல்லுவோம். அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் தான் முருகன். அப்ப மக்களுடைய பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா அவர்கிட்ட போய் நின்னா நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன் சார் நடக்காத விஷயங்கள் நடக்கும், அவரு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா அதுக்கு புராணம் 1000 இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். யாராவது ஒருத்தர் அடிக்கணுமா, உடனே அவரை அனுப்புப்பா, அவர் பார்த்துப்பாரு. அவரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி பிரச்சனையை தீர்க்கும் போது என்னன்னா, ஆக்ரோஷமா உள்ள ஆளை தான் தீர்ப்பாரு. அவர் சாஃப்ட்வேர் ஆளை ஹேண்டில் பண்ணதே கிடையாது. அவர் எல்லாமே பிரச்சனை உள்ள ஆட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான் தான். அதனாலதான் மயில் வச்சிருக்காரு வாகனமா, அதனாலதான் வேல் வச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே அம்சத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார். அப்ப என்ன ஆகுனா, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா முருகப்பெருமானோட சிறந்த தெய்வம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய யாருமே கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, அதுவும் தமிழ் சமுதாயம் அதிகமா முருகனை வேண்டது காரணம் அதுதான். அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்து வந்திருக்காங்க மக்கள். போர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத சதிகள் எல்லாத்தையும். அப்ப முருகனை வழிபாடு பண்ணாவே என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு நம்பிக்கை, நினைச்ச விஷயங்கள் நடக்கும். அது ஒரு விஷயம் இருக்கு. அதனால முருகனை எல்லாருமே வழிபாடு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன்,
நான் வந்து எனக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னும் போது சில பேர் முருகனை வழிபாடு பண்ணக்கூடாது. யார் பண்ணக்கூடாது? என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் வைக்கிறவங்க பண்ணக்கூடாது? இல்ல எல்லா பிரார்த்தனைன்னு போய் நீங்க முருகன்ட்ட வச்சீங்கன்னாவே சில பேர் பண்ணக்கூடாது. யார் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் வந்து செவ்வாய் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும்னு அர்த்தம். பிரச்சனைகள் சரி செய்யணும் பிரார்த்தனையே பண்றோம். ஆமா. ஆனா அது தவறா பண்ணும்போது அது பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். இப்ப பாத்தீங்கன்னா சில சொத்து தகராறு சில பேருக்கு வரும். யாருக்கெல்லாம் சொத்து தகராறு வருதோ அவங்க எல்லாம் போன ஜென்மத்துல முருகனை நிந்தனை பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்களே போய் முருகன்ட்ட நின்னாங்க வச்சுக்கோங்க, வாடா வாடா போன ஜென்மத்துல என்ன அப்படி பண்ணல நீ வா, இந்த ஜென்மத்துல அதுக்காக இதெல்லாம் அனுபவி அப்படின்னு இன்னும் பிரச்சனைகளை அதிகமா கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா முருகனை வழிபாடு பண்ணுவாங்க. முருகனை வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையும் அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கவங்க யாரு? அதே மாதிரி முருகனை வழிபாடு பண்ணா பிரச்சனை அதிகமாகக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா, ஜாதகத்துல செவ்வாய் ராகும் சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் முருகனை வழிபாடு பண்ணாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும், நிறைய பாதிப்புகள் வரும். இந்த செவ்வாய் ராகும் எந்த 12 கட்டத்துல எங்க சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை. செவ்வாயுடைய பார்வையில ராகு இருந்தாலும் கண்டிப்பாக முருகனை வழிபாடு பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வரும். நீங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போன அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்து சொன்னவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி நடக்கும். அதே போல செவ்வாயுடன் கேது இணைந்து இருக்கக்கூடிய ராசி என்பர்கள், செவ்வாயும் கேதும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு, இல்ல செவ்வாயுடைய பார்வையில கேது இருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. செவ்வாயும் ராகுவும் செவ்வாயும் கேதுவும் இவங்க 2 பேரும் போனா பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு யார்கிட்டயோ ஒரு ஹோமம் பண்ணியிருக்காங்க. என்ன ஹோமம் பண்ணீங்கம்மா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணேன், முருகனுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹோமம். சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய கடன் இருக்கு, நோய் இருக்கு, எதிரிகள் தொல்லைகள் இருக்கு, தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் யார் வேணா, திருஷ்டி தோஷம், செய்வினை கோளாறு, இதுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஹோமம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஹோமம். ப்ராப்பரா பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அந்த பிரச்சனைகள் தீரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா அந்த அம்மா பண்றாங்க, ஆனா அந்த பிரச்சனை தீரல. அப்ப ஏதோ அங்க கோளாறு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பாக்குறாங்க. நான் பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இன்னும் பிரச்சனை தீரல அப்படின்னா நீங்க ஒரு பிரசனம் தான்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுல சரி ஓகே சார், சோழி பிரசனம் பார்க்கலாம் அப்படின்னு சோழி பிரசனம் பார்க்கறதுக்கு தயார்படுத்துறோம். அந்த சோழி பிரசனம் தயார்படுத்தும் போது என்ன வருதுன்னா, முருகனுக்கு ஏதோ வேண்டுதல் வச்சு செய்யல, வேண்டுதல் வச்சு அதை செய்யாம. ஆமா. அப்ப அது பண்ணும்போது, அந்த ஹோமம் பண்ணும்போது இது பழிக்காம போயிடுச்சு. கடைசியில கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2வது இங்க இருக்கிற கஸ்டமரும் கிடையாது, யூகேல இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வந்து எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து முடி காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டியது இருக்காங்க பழனியில. பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனா அவங்களால வர முடியல. இந்த கொரோனா டைம், அதுக்கப்புறம் அவங்களால வர முடியல. அந்த பிரார்த்தனை இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறதுனால பிரச்சனை கொடுக்குது. கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு ஜாதகம் பாக்குறோம், முருகன் நிந்தனை இருக்குன்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல நான் கேட்கிறோம், உங்க வீட்டுல வந்து ஏதாவது முருகனுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்காங்களா? இல்ல சார், என் பேரே வந்து முருகன் தான், பேரே முருகன் தான், எங்க அம்மா அப்பா குழந்தை இல்ல, முருகன்னு வேண்டுதல் வச்சு நான் பிறந்தேன், நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வேல் வாங்கி சாத்துறேன்னு சொன்னாங்க, வேல் வாங்கி வச்சுட்டாங்க, ஆனா அதை சாத்த முடியல, வேலை எதுவுமே காணிக்கையா கொடுக்க முடியல, அது இன்னும் எங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிற. பல வருஷமா நான் அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு 42 வயசு, 40 வருஷமா வீட்டுல வேலை வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த முருகனுடைய ஆசீர்வாதம் இல்லாதனால நோய் வரும், கடன் அதிகமா வரும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா வரும். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் முருகனுடைய நிந்தனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முருகனை போய் வழிபாடு பண்ணலாம். வழிபாடுன்றது வந்து என்ன நல்லபடியா வச்சுக்கப்பா, வேண்டுதல் பண்றது நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்க ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும், அதுல ஒரு தொல்லைகள் வரும்.
அதனால ஜாதகத்தை பார்த்துட்டு இல்லை ஒரு பிரசனம் மாதிரி பார்த்துட்டு வேண்டுதல் வைக்கலாமா செய்யலாமா. ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு. கண்டிப்பா கடவுளை வச்சிருக்கிறதே அப்படிதான் வச்சிருக்காங்க. ஜென்ரலா நம்மளோட தேவைகளை கேட்கக்கூடிய இடம் அதுவாதான் இடமா இருக்கும். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா கடவுளுக்கும் ஒரு கிரகத்தை ரிலேட் பண்ணி வச்சிருக்காங்க. செவ்வாய்னா முருகன் அப்படின்னு. அப்ப அந்த செவ்வாய் ஜாதகத்துல சரியில்லாத போது கண்டிப்பா பாதிப்புகள் வரும். அதே மாதிரி பெண்களுக்கு யாருக்கெல்லாம் கணவரை பிரிந்து இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தெல்லாம் கண்டிப்பா செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை கொடுத்துருக்கும். இல்ல கணவர் சரியில்லாம இருப்பார். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகத்துல செவ்வாய் பலம் இல்லாம இருக்கும். அவங்கெல்லாம் முருகனை வழிபாடு பண்ணாங்கன்னா இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும். நிறைய கோபங்கள் நிறைய வரும். நீங்க யாரெல்லாம் முருகனை கும்பிட்றாங்கன்னு போய் பாத்தீங்க அப்படின்னா கோபம் பயங்கர ஆக்ரோஷமா வரும். எதிராளிய அப்படியே துவம்சம் பண்ற மாதிரி ஒரு கோபம் வரும். அந்த கோபம் வந்தாவே அவங்களோட செவ்வாய் ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கவங்க அவங்களாம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா சார். இதுல நீங்க இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னீங்க. வேண்டுதல் வச்சுட்டு அதை அப்படியே வீட்லயே வச்சிருந்தாரு, அதனால அவருக்கு அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருவாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அதை மறந்துட்டு அப்படியே கடந்து போயிருவாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன சார் பண்றது? கண்டிப்பா பாதிப்பு அது ஜாதகத்துல காமிச்சிரும். பாத்தீங்கன்னா நான் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன், இந்த தெய்வ வழிபாடு உங்க வீட்டுல விட்டு போயிருக்காங்க, இந்த தெய்வ வழிபாடு உங்க வீட்டுல ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்ப நான் நிறைய ஜாதகங்கள் பாக்குறோம், எல்லா ஊர்ல இருந்து பாக்குறோம். கேரளால இருந்து பாக்குறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். நாங்க அப்ப கேட்டிருக்கோம், உங்க வீட்டுல ஏதாவது பாம்பு வச்சு ஏதாவது வழிபாடு பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா எங்க வீட்டுல சர்ப்பத்தை தான் கும்பிட்டுருக்காங்க. அந்த வழிபாடு விடும்போது என்னன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துரும். எப்பவுமே என்ன நம்மளுடைய டிஎன்ஏ ஒண்ணு இருக்கு. அந்த டிஎன்ஏ என்ன சொல்லுதுன்னா அதுதான் குலதெய்வம்னு சொல்றோம், வேற ஒண்ணும். அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணும்போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நம்ம அதே மாதிரி வேண்டுதல் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். நான் சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா செஞ்சிடணும். அதை செய்யலன்னாவே கண்டிப்பா அது உங்களை பாதிக்காது. நல்லா தெரிஞ்சுங்க, யாரு வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்கள பாதிக்காது. அடுத்த தலைமுறை இருக்கு பாத்தீங்களா, அவங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால வேண்டுதல் வைக்கும் போதே நம்ம ரொம்ப கரெக்டா வைக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவன் கிட்ட வேண்டுதல் வைக்கும், வேண்டுதக்க அறிவோயினின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு எனக்கு என்ன வேணுமோ உனக்கு தெரியும்பா, நீயே எனக்கு பார்த்து கொடுத்துரு, நான் வேண்டுதல்லாம். ஏன்னா காரணம்னா சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனாலதான் அழிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சிவனை கும்புறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அவர் அழிக்கிறது யாரையும் அழிக்க மாட்டார், கர்மாவை அழிப்பார். அப்ப நீங்க போய் என்ன பண்ற, நான் இதை செய்யறேன் உனக்கு அதை செய்யறேன்னு வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யாம முடியும், அந்த கர்மா வளர்ந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு பேக் ஃபயர் கண்டிப்பா திருப்பி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனாலதான் என்னன்னா நம்ம வேண்டும் போதே ப்ராப்பரா என்ன நம்மளால செய்ய முடியும், என்ன சக்திக்கு நம்மளால பண்ண முடியும், அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அது நடந்துச்சுன்னா உடனே வேண்டுதல் நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சார்? இல்ல பரிகாரங்கள்ன்றதே நம்ம சோடி பிரசனம் பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் இப்ப நான் உங்களுக்கான பரிகாரங்கள் தனியா. ஆமா, இப்ப என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பிரசனம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, யூகேல இருக்கீங்க, நீங்க வர முடியல, அவங்க என்ன சொல்றாங்க அடுத்த வருஷம் தான் வருவேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன சொல்றோம்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு பூ முடியாது எடுத்து வீட்டுல வைங்க, இதை காணிக்கையா இப்போதைக்கு வச்சிருங்க, நான் அடுத்த வருஷம் இந்தியா வரும்போது கண்டிப்பா நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு வேண்டுதல் வைங்க, உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பிரசனம் பார்க்குறோம். அதுல முருகனோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்ற மாதிரி வருது. இதுதான் நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும், சொல்லும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அந்த மாதிரி பிரசன்னங்கள் என்ன பண்ணணும்னா எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், எந்த தெய்வத்தை நிந்தனை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த பிரசன்னங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. யார் யார் வழிபடலாம், வழிபடக்கூடாது, எதனால வழிபடக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.